இந்த ஜெபமாலை சொல்லும்போது நமக்கு என்ன நடக்குதுன்னா, இப்ப நம்ம ஊர்கள்ல பார்க்கிறோம். சிறைச்சாலைகள்ல கைதிகளுக்கு விடுதலை குடுப்பாங்க. முக்கியமா எப்படின்னா, ஒரு தலைவர் இறந்த நாள்ல விடுதலை. இப்ப அண்ணா இறந்த நாள்னு வச்சுக்கோங்க. அண்ணா பிறந்த நாள் என்ன செய்வாங்க? நூற்றுக்கணக்கான கைதிகளுக்கு விடுதலை குடுப்பாங்க. அவங்க தண்டனை பெற வேண்டியவங்க தான். தண்டனையில தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு விடுதலை குடுப்பாங்க. அதே போல ரோம் நகரின் புனித பிரான்சிஸ் சொல்றாரு, அன்னை மரியாளுடைய திருவிழா ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆயிரக்கணக்கான ஆன்மாக்கள் அந்த திருவிழாவை முன்னிட்டு உத்திரிக்க ஸ்தலத்திலிருந்து மோட்சத்துக்கு போகிறார்கள். புனித தமியான் சொல்லுகிறார், ஒரு மொராசியா அப்படிங்கிற ஒரு இறந்து போன ஒரு பெண்ணினுடைய ஆன்மா அவங்க ஞான தாயிட்ட வந்து பேசும்போது சொல்றாங்க, நான் ஆகஸ்ட் 15ஆம் தேதி தான் நான் உத்திரிக்க ஸ்தலத்துல இருந்து நான் மோட்சத்துக்கு போனேன். காரணம், அன்னை மரியாளின் திருவிழாவை முன்னிட்டு இந்த ரோம் நகரில் இருக்கிற மக்கள் தொகையை விட அதிகமான ஆன்மாக்கள் விண்ணகத்துக்கு அன்றைக்கு சென்றார்கள். பாருங்க, அப்போ இந்த பொண்ணு அன்னை மரியாள் மீது பற்றும் ஜெபமாலையும் சொன்ன காரணத்தினால் திருவிழா அன்று லட்சக்கணக்கான ஆன்மாக்கள், ஆகஸ்ட் 15 இருக்கலாம், டிசம்பர் 8 இருக்கலாம், இன்னும் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு நிறைய ஆன்மாக்கள் விடுதலை பெற்று அவர்கள் விண்ணகம் செல்லுகிறார்கள். அப்போ நமக்கு முக்கியமான ஒரு நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை என்ன? 3 நிலைகள் இருக்கிறது. அதிலே நான் எந்த நிலைக்கு போக போகிறேன்? விண்ணகமா, நரகமா, உத்தரிக்க ஸ்தலமா?